நீண்ட நாள் காத்திருப்புக்கு அப்புறமா தினசரி இயங்குற அமிர்தா எக்ஸ்பிரஸ் வண்டியை ராமேஸ்வரம் வரைக்கும் இயக்க போறாங்க. இந்த விவரங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ரயில் நியூஸ் vlog. ராமேஸ்வரம் ராமநாதபுரம் இடையே மின்மயமாக்கல் பணிகள் முடிவடைஞ்சதுக்கு அப்புறமாவே அமிர்தா எக்ஸ்பிரஸ் வண்டியை ராமேஸ்வரம் வரைக்கும் கூடிய விரைவில் நீட்டிப்பு பண்ணிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். அந்த நீண்ட நாள் காத்திருப்பு முடிவுக்கு வந்துருச்சு. அதுவும் தீபாவளி பரிசாவே நமக்கு கிடைச்சிருச்சு. தற்போது வண்டியின் 16343 மற்றும் 16344 என்ற எண்கள் கொண்டு திருவனந்தபுரம் சென்ட்ரல், மதுரை, திருவனந்தபுரம் சென்ட்ரல் இடையே தினசரி இயங்குற அமிர்தா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், அதாவது அக்டோபர் 16 முதல் சென்ட்ரல்ல இருந்து மதுரை வரைக்கும் எந்த விதமான நேர மாறுதலும் இல்லாம திருவனந்தபுரம் சென்ட்ரல்ல இருந்து நைட்டு 8:30க்கு கிளம்பி கொல்லம், கோட்டயம், எர்ணாகுளம் டவுன், திருச்சூர், பாலக்காடு, பொள்ளாச்சி, திண்டுக்கல், மதுரைக்கு மறுநாள் காலையில 9:50க்கு ரீச் ஆகி 9:55க்கு மதுரையில இருந்து கிளம்பி மானாமதுரையில 10:25, பரமக்குடிக்கு 10:50, ராமநாதபுரம்க்கு 11:33, ராமேஸ்வரம்க்கு மதியம் 12:45க்கு ரீச் ஆகுது. மறுமார்க்கமா வண்டி எண் 16344 ராமேஸ்வரம் டு திருவனந்தபுரம் சென்ட்ரல் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் அக்டோபர் 17 முதல் ராமேஸ்வரத்துல இருந்து மதியம் 1:30க்கு கிளம்பி ராமநாதபுரம்ல 2:13, பரமக்குடிக்கு 2:38, மானாமதுரைக்கு 3:05, மதுரைக்கு 4:05க்கு வந்து மதுரையில இருந்து 4:10க்கு கிளம்பி அடுக்கலுக்கு 5:05, அடுத்தடுத்த ரயில் நிலையங்கள்ல எந்தவித நேர மாறுதலும் இல்லாம திருவனந்தபுரம் சென்ட்ரலுக்கு மறுநாள் அதிகாலையில் 4:55க்கு ரீச் ஆகுது. மேலும் பாலக்காடு, ராமேஸ்வரம், பாலக்காடு இடையே பகல் நேரத்துல இயங்கக்கூடிய ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாவும் இந்த ட்ரெயின் இருக்கு. இதன் மூலமா பொள்ளாச்சி, மதுரை இடையே மீட்டர் கேஜ் கால ரயில் ரீஸ்டோர் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ராமேஸ்வரம் வரைக்கும் இயங்க போறதுனால அதுக்கான முன்பதிவும் தொடங்கி நடந்துட்டு இருக்கு. மேலும் அமிர்தா எக்ஸ்பிரஸ் வண்டியை மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்துக்கு நீட்டிப்பு செய்வதற்கான பரிந்துரை கடிதத்துல மண்டபம் மற்றும் உச்சிப்புலி ஆகிய ரயில் நிலையங்களுக்கு நிறுத்தம் இருந்தது. ஆனா ரயில்வே வாரியத்திலிருந்து அனுப்பின ஒப்புதல் கடிதத்துல மண்டபம் மற்றும் உச்சிப்புலி ரயில் நிலையத்துக்கான நிறுத்தம் இடம்பெறல. இந்த வண்டிக்கான இணைப்பு வண்டிகள் பாத்தீங்கன்னா செங்கோட்டை, தென்காசி, திருநெல்வேலி, கோவில்பட்டி, விருதுநகர் வழித்தடத்துல இயங்கக்கூடிய செங்கோட்டை டு ஈரோடு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இந்த வண்டிக்கு ஒரு இணைப்பு ரயிலா இருக்கும். மற்றும் திருச்சி, தஞ்சாவூர், திண்டுக்கல் வழித்தடத்துல இயங்கக்கூடிய நாகர்கோவில் அந்தோதயா சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினும், திண்டுக்கல், மதுரை பேசஞ்சர் ட்ரெயினும், திருச்சி இன்டர்சிட்டி சூப்பர் ஃபாஸ்ட் ட்ரெயினும் இந்த வண்டிக்கு ஒரு இணைப்பு வண்டிகளா இருக்கும். மேலும் ரயில் பத்தின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.